அந்த எந்த நன்மைக்காக செபிக்கிறாரோ அந்த நன்மைக்காக போராடுகிறது இல்ல, அவள் எளிமையாக பெற்றுக் கொள்கிறாள். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த சில நன்மைகளை, உங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில ஆசீர்வாதங்களை, சில விரும்பிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்? செபிக்க வேண்டும். செபித்து அது ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 14 வருஷமாக கடின உழைப்பினால் அவன் பெற்றுக் கொள்ளாததை அவன் தேவ சமூகத்தில் அமரும் போது ஆண்டவர் அவருக்கு 2 பரிவாரங்களை கற்றுக் கொடுக்கிறார். அன்னாருடைய வாழ்க்கையில் விருத்தி அடையாத சூழலை பார்க்கிறோம். அன்னாருடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியல. ஆனால் அவள் ஆலயத்தில் ஜெபிக்கிற நிமித்தமாக கர்த்தர் அவள் குடும்பத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை அவள் வாழ்க்கையை விருத்தியை கொடுத்தார். நீங்கள் நானும் செபிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் செபிக்க வேண்டும். நம்ம நடந்து போகும்போது செபிக்கலாம், நம்ம சமையல் அறையில செபிக்கலாம். இன்றைய கடைசி காலகட்டத்திற்கு மிக முக்கியமானது செபமாகும். செபிக்கிற பிள்ளைகள் தேவை. வளர்வாழ நிற்கிற பிள்ளைகள் தேவை. ஈசாக்கு அவன் செபிக்கிற மனிதனாயிருந்தான். ஈசாக்குடைய செப நேரமே வித்தியாசமாய் இருந்தது. சிலருக்கு செப நேரங்கள் ஒன்று விடிய காலம் இருக்கும், அல்லது இரவு நேரத்தில் இருக்கும். அந்த ஈசாக்கு ஆட்டு மந்தைகளை மேய்த்து விட்டு தண்ணீர் காட்டி விட்டு அந்த ஈசாக்கு என்ன செய்தார் சொன்னால், ஆடு மாடுகளை மந்தையில் அடைத்து விட்டு மீதமிருக்க நேரம் செபித்தார் என்று வேதம் சொல்கிறது. அவன் வேலை கெடுத்துட்டு ஜெபிக்கல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவன் ஃப்ரீயா இருக்க நேரமா ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவன் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு யோகா என்கிற தியானம் அதல்ல, யோக புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற தியானமாகிய ஜெபம். ஈசாக்கு ஒரு ஜெபிக்கிற நபர். ஈசாக்கு ஜெபிக்கிற நபர். நீங்கள் நானும் செபிக்க வேண்டும். செபத்தை அசைக்கும். செபிக்கிற மனிதனுக்கு தான் தேவன் தரிசனங்களை கொடுப்பான். செபிக்கிற ஒரு மனிதனுக்கு தான் நெருக்கடி நேரத்தில் கர்த்தர் இறங்கி வருவார்.